ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமர் பைட் ஃபர் 8. இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலையிலேருந்து பொருளை எடுத்து அந்த பொருளை வச்சு எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காதுங்கிற மாதிரி இதை உடச்சி காமிச்சா தான் புரியும். பாருங்களேன், அப்படியே கொட்டுன்னு கொட்டுதா. இதை மாதிரி தான் இருக்கும். அப்படியே எக்கச்சக்கமான லூட்லாம் கிடைக்குங்க. நான் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான நேரம் ஆச்சுங்க. நான் கண்ட பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணி இந்த ஏன்ஷியன்ட் பிரீஸ்லாம் போட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்டதெல்லாம் கடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டு விட்டு நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஹூவை வச்சு சும்மா என்ன ஃபார்ச்சூனு அது இதுன்னு போட்டுருந்துச்சா, அப்படியே எஃபிஷியன்சி 5 இருந்துச்சு. சும்மா சொல்லு மைண்ட் பண்ணி லூட்லாம் கொட்டுன்னு கட்டுது. கேம் வேறு 2-3 தாட்டி கிராஷ் ஆயிடுச்சு. ஐயோ சாமி, ஃபோனு வெடிக்கிறதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு பைத்தியக்காரதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு பொருளை தாங்க முக்கியமாக தேடிட்டு இருந்தேன். என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, எண்டு போர்ட்டல் கிட்ட சுற்றி வைக்கிறதுக்கு ஒரு எண்டு போர்ட்டல் கிரியேட் பண்ணுறதுக்கான பொருளுங்க. அதான் தேடிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அது கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் பைத்தியக்காரத்தனம் பண்ணதெல்லாம் காமிக்கிற பாருங்களேன். அங்கேயும் சுற்றி என்னென்னமோ பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணி அப்புறம் நைட் ஆகி தூங்கி அதுக்கப்புறம் திரும்பவும் போய் பண்ணி அதுக்கப்புறமா ஒன்றும் கிடைக்கல. ஒன்றும் விலங்குலங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஏன்னா அது இதுன்னு பூட்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமான லூட்டுங்க. சொல்கிறதுக்கு முடியாது. இது செம்மையான மாடு. என்னன்னு கேட்டிங்கன்னா, லீஃப் டாப் ஓபி ஐட்டம் பயங்கரமான மாடு. அப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு வழியாக நான் தேவையானது எட்டு வந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் இந்த 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 வாயில் வரல, இந்த புல்லுனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை பண்ணணும்னா கரெக்டாக இருக்குது. இப்போ பண்ணது எப்படியாச்சும் சேஃப்டியாக வச்சாகணும். 1 வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 இல்லைங்க 4 இதை உடச்சிக்கிறேன். 5 இப்போ இதையும் உடச்சிக்கிறேன். 6 7 8 9 10 11 12 அவ்வளோதான். கடைசியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து இன்சைடில் வச்சு ஒரு நிமிஷம் இதை வச்சு இன்னும் கொஞ்சம் தான். 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இனிமேல் இதெல்லாத்தையும் பறக்க விட்றலாம், தேவைப்படாது. அதுக்கப்புறம் போங்கடா தம்பி, போங்க, பாய். அதுக்கப்புறம் ஒரு பொருள் தேவைப்படுதுங்க. அந்த பொருள் இருந்தால் ஈஸியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், போய் எட்டு வந்துடுறேன். என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, அது இந்த எலேட்ரா தாங்க. சும்மா பறந்து அடிக்க போகிறேன் இன்றைக்கி. எண்டர் ட்ராகனை கதற விட்றோம். விட்றோம். எலக்ட்ரா மாட்டிக்கலாம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எலக்ட்ரா மாட்டாமலே பறந்துருப்பேன் நேரம். சரி, பறந்துருப்பேங்கிற பாருங்கள். செஸ்ட் பிளேட்டை மாட்டிட்டு பறக்கிறேன் பைத்தியக்காரனாட்டம். இப்போ பாருங்கள் எப்படி விட்டு உடைக்க போகிறேன்னு. மிஸ் ஆயிடுச்சு. 1 உடச்சாச்சு. அப்படியே எல்லாத்தையும் உடச்சிட்டு காமிக்கிறேன். சும்மா சல்லுன்னு எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். இதில் வேறு ஏரோ தீந்துருச்சுங்க. ஏரோ எடுக்காமல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரைடண்ட்டை வச்சு தான் முடித்தேன். ஏதோ லோயாலிட்டி போட்டிருக்கறதுனால அது திரும்ப வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். டிஎன்டியை வச்சே கொளுத்தி விட்டேன். அதுக்கப்புறம் டோட்டம் ஆஃப் ஃபண்டைங்கெலாம் யூஸ் ஆகி செத்துப்போட்ட ஒரு தாட்டி ஒரே ஷாக்காச்சுங்க. அதுக்கப்புறம் எண்டர் ட்ராகன் அடிக்கலான்னு பார்த்தா முடியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்களேன். இதான் ஃபஸ்ட்டு. அந்த செகண்ட் ஒன்று முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் டிஎன்டியை வச்சு விட்ருக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எண்டர் ட்ராகனுக்கு இப்போ டேமேஜ் மட்டும் பாருங்களேன். சும்மா இதுக்கு தான் நான் டிஎன்டியை தூக்கிட்டு வந்தேன். சும்மா டேமேஜ் சல்லுன்னு எக்கச்சக்கமாக விழுகும். அதுக்கப்புறம் பறக்க விட்டாங்க நடுவில். என்னமா பறக்க விட்டான்னு தெரியுமாங்க, எலேட்ரா இருந்தனால தப்பிச்சேன். அதுக்கப்புறம் இவன் வேறு இந்த பாய்சனை போட்டு விட்டுறான் அப்பப்போ. இதுக்கு நடுவில் இந்த எண்டர்மேனுங்க தொல்லை வேறு தாங்க முடியலைங்க. சும்மா வந்து அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. சும்மா என்ன எங்கெல்லாம் டெலிபோர்ட்டாக அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த எண்டர் ட்ராகன் தொல்லை வேறு தாங்க முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் அடித்து பாதி ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப மேலே போனதுக்கப்புறம் டிஎன்டியை வச்சு கொடுத்தலான்ட்டு ஒரு பிளானில் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இவன் போகிற மாதிரியே தெரில. போலாக விட்டு சும்மா டேமேஜ் பாதிக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. திரும்ப டிஎன்டிலாம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் பிரச்சாரம் தாங்க. நம்மளால அடிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் டிஎன்டியை வச்சு கொளுத்தி விட போகிறேன். ட்ராகன் பாவம், ட்ராகனுக்கு இது பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்துட்டான் சொல்லி கொளுத்தி விட்டான். ஓடுற சாமின்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். பறக்கவும் விட்டான். நல்ல வேலை. இப்போ அவனோட ஹெல்த் மட்டும் பாருங்கள். சும்மா சல்லு காணாமல் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். டேமேஜ் விழுகுறா. கொளுத்த மாட்டேங்குது. இவனுக்கு வேறு நடுவில் வந்துடுறானு இந்த எண்டர்மேனுங்க.
ஒரு பொழுது டொமில் டொமில்னு வெடிச்சு இவனுக்கு பறக்க விட்டு சாமி சாங்க முடியல. செம்ம பண்ணுங்க. இந்த என்டர்மேன்ஸ் இருக்கிறானுங்கள்ல அவனுங்க வந்து பரபரன்னு பறக்கிறானுங்க. அவனுங்க பற்றி என்ன சொல்கிறேன்னு எனக்கு வாயில் வார்த்தைகளே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் தான் இருக்குது ட்ராகனுக்கு ஹெல்த்து. எப்படியே முடிக்கலாம்னு நினச்சேன், முடிக்க முடிய மாட்டேங்குது. மேசை வச்சு ஒரு தாட்டி நான் முடிச்சுக்கிறேங்க. ஐயோ இவன் வேறு ஹெல்த்தை குறைச்சி விட்டான். அதுக்கப்புறம் 2வது தாட்டியும் மரணம். அதுக்கப்புறம் தேர்டான இது என்னதுனா டோட்டம் ஆஃப் ஃபண்டை யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இவனுக்கு வேறு நடுவில் வந்து சண்டை போட்டுருக்குறானுங்க, என்ற எங்கள் அண்ணனே அடிக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வேறு எல்லா இடத்துலையும் துப்பி வச்சுட்டாங்க. என்னால் போகவும் முடியல, ஏறவும் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து இங்கே இருக்கிற ஸ்டோன்லாம் எடுத்து மேலே வந்து இங்கே வந்து அப்படியே இப்படி ஸ்டோனெல்லாம் உடச்சி திரும்ப மேலே வச்சு போய் அவ்வளோதாங்க. ட்ராகனையே முடிச்சாச்சு. ட்ராகனுக்கு சோழியை முடிச்சு இந்த வீடியோவையும் தப்பா சொல்லிட்டேன். இந்த ட்ராகனையும் முடிச்சு திரும்ப தப்பா சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ட்ராகனோட கதையை முடிச்சு இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பபாய். தப்பாக்குதுண்ணா.